அடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிறது பாதுகாப்பு இல்லை போல என்ன வரக்கு அடுப்புல வைக்காத சொல்லியா மாமி ஊதி பார்க்குறேன். அப்படி பாப்போம். இப்போ பற்றி அவரை குடிக்கலாம். அப்படி மரக்கறி கண்டபடியா உடச்சி போடாதீங்கோ. ரைட். ஐயோ பாடிட்டு நான் ஒரு வருத்தம் நான் இந்த பாதத்தில் வந்து நாங்கள் புளியோட என்ன பாருங்க உருளைக்கிழங்கு புளி எல்லாம் அவிஞ்சிட்டு தண்டு நல்லாவே அவிஞ்சிட்டு இருக்குது உருளைக்கிழங்கு. இதில் வந்து நாங்கள் புளி கொஞ்சம் விடுவோம். ரெண்டா தக்காளி பழம் போட்டாலும் கொஞ்சம் புளி இப்போ பழப்புளி புளியும் சரியான தட்டுப்பாடு. அதோடையே நாங்கள் தக்காளி பழத்தோட முடிப்போம் கொண்டு பார்த்து நாங்கள் சரி வரையில ரெண்டாலும் கொஞ்சம் புளி விட்டுருக்குறோம். இல்லை அந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதை தனியாக ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். சொதி வந்து விட்டது பார்ப்போம் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் வந்து சொதி வந்து வந்துட்டுது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வீணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்றதால மாமிக்கு ஸ்பெஷல் டே. என்ன மாமி வந்து மரக்கறி தான் சமைக்கிறவங்க வளமையாக. இப்போ இன்றைக்கி நாங்கள் நிற்கிறபடியாக மச்சமும் ஒரு கறி வைக்க போகிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி விடிய வேலைவி வீடெல்லாம் மொப் பண்ணி கழுவி வாசமாக இருக்குது வீடெல்லாம் சாம்பிராணி எல்லாம் காட்டி. இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி அதுக்கு மரக்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கோவா, முட்டை, கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து முட்டை கறி வைக்க போகிறேன். மாமி வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி மாமி வந்து குழம்பு, என்ன குழம்பு மாமி? தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் குழம்பு. கோவா வர பால் சொல்லி வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குது எப்படியெல்லாம் செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து முட்டை வந்து உடைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து தூளுப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம். தூளுப்பு போட்டாச்சு. இதை வந்து அடித்து கொள்வோம். முட்டை வந்து இந்த நுரை எலும்புற அளவுக்கு அடித்தா தான் வந்து பொங்கி வரும். முட்டையை நல்லா அடித்து கொள்வோம். சட்டியில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் முட்டையை இதில் கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து முட்டையை இருக்கா திருப்பி விடுவோம். அது எடுக்கணும். அடுத்த பக்கம் வேகி வரட்டுக்கும். இந்த பக்கம் நல்லாவே வேகிட்டுது. இப்போ வந்து முட்டை நல்லா வேகிட்டுது. இதை நாங்கள் வந்து பிளேட்டில் மாற்றுவோம். இப்போ வந்து நாங்கள் வதக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுக்கொள்வோம். வெங்காயம் போடுவோம். அடுத்தது வந்து பச்சை மிளகாய், எண்ணெயில் வதக்கி விடுவோம். அதோட வந்து கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுக்கொள்வோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் போடுறேன். அடுத்ததாக வந்து கடுகு, அடுத்தது வந்து பெருஞ்சீரகம், இதை இப்போ வதக்கி விடுவோம். அடுத்த வந்து தக்காளி பழத்தை போடுவேன். அடுத்தது வந்து இடித்து வச்சா இஞ்சி பூண்டு, இது வந்து நாங்கள் வீட்டில் இடித்து வச்சுருக்கிற தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக வந்து தேங்காய் பால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளெல்லாம் போட்டாச்சு. தூள் கொதிச்சு கொண்டு வருது. நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பொரிச்செடுத்த முட்டையை போடுவோம். நாங்கள் வந்து முட்டைக்கு உப்பு போட்டு பொரிச்சதால் வந்து நாங்கள் ஒரு கொஞ்சமாக கறிக்கு உப்பு போடுவோம். ஒருக்கா கொதிக்கிறதுக்காக மூடி விடுவோம். கறி ஒருக்கா திறந்து பார்ப்போம். கறி வந்து நல்லாவே கொதிச்சு வந்துட்டு நாங்கள் கறியை ரக்குவோம். ஓகே, நாங்கள் வந்து முட்டைக்கறி வந்து ரக்கியாச்சுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கறிக்கு சட்டி வந்து சூடாயிட்டுது. இப்போ வந்து எண்ணெயை விடுறா மாமி. ஓகே, எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ வந்து கடுகு போடுது. கடுகு பிடிக்குது. கடுகு பிடி வெடித்த உடனே பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் பொரிக்குது. பெருஞ்சீரகம் பொரிஞ்சோண்டு விட வெந்தயம் 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 வளைஞ்சோண்டு வரைக்கும் தேவையான அளவு வெங்காயம், வெங்காயத்தோட கருவேப்பிலை, கம்பையும் போட்டுட்டோம். கம்பையும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம். அடுப்புக்கு பக்கத்தில் நிற்கிறது பாதுகாப்பு இல்லை போல. எண்ணெய் வரக்கு வளமையாக காய்ச்சிற கறிகள் மாதிரி தான். ஒன்று மரக்கறி, ஒன்று மச்சம், எல்லாம் தாளிப்பு தான். தாளிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் உருளையில் தான். நாங்கள் கொஞ்சம் ஒன்று தானே விடுறாங்க. சில பேர் உருளைக்கிழங்க பொரிச்சு எடுத்து காய்ச்சுவாங்க. அதுவும் வந்து நல்ல டேஸ்டாகவே இருக்கும் அந்த கறி. எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கூட இதாண்டும் கூட வரும் உடல் நிலத்துக்கு கேடுதான். அப்போ இப்படி வதக்கி போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் தன்மை குறைவாக இருக்கும். அப்போ நல்லா இருக்கும் கறியும். வெள்ளிக்கிழமை வந்து நான் அந்த அப்படி வந்து இல்லை, ஒரு விருப்பம் எனக்கு. வெள்ளிக்கிழமையில் மச்சம் இல்லாமல் சாப்பிடுவோம். நெடுகிழமை மச்சம் தானே சாப்பிட்றோம். அப்போ மச்சம் இல்லாமல் சாப்பிடுவோம்னு வந்து ஒரு விருப்பம். வதங்கி விரட்டுக்கும் இல்லை. ஓகே, வதங்கி வரட்டுக்கும்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்குது. இதை அடுத்ததா போட போகிறீங்க உருளைக்கிழங்கு? துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து இதுக்குள்ளே இதோட சேர்த்து வதங்க விட போகிறோம். இது வந்து கொஞ்சம் வெங்காயம் இளம் பதத்தில் இந்த உருளைக்கிழங்கை போட எல்லாம் சரியாக வதங்கி வரும். அவிஞ்சி வேற சரியா நாங்கள் போய் இதை போட போகிறோம். இதுக்குள்ளே உருளைக்கிழங்கை போட்டு வதக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு கடி வர்ற தன்மை மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காகவே வந்து அரை வதங்களோட போட்டு வதக்கி அவிய விட்டால் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துடும். சில பேர் வதக்கி எடுத்துட்டு வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு இதை போடுறவங்க. இது நான் வந்து இப்போ புதுசாக செய்திருக்கிறேன். மற்றபடி நான் வதக்கி எடுத்து தான் செய்கிறேன். நான் இன்றைக்கு இப்படிட்டு காட்டுவோம். மாறி மாறி காட்டினா தான் அவையும் பார்த்து பார்த்து செய்யணும். அவங்க மாறி மாறி செய்கிறாங்க, பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஒவ்வொரு கறி ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து நாங்கள் உள்ளியும் போடுவோம். மாமி வந்து உள்ளி வந்து இப்போ தான் போடுறாங்க. போடுவோம். ஏன் உண்மையே சொல்லுவோம், உள்ளியை போட மறந்து போனேன். அதுதான் நானும் யோசிச்சேன், என்ன மாமி இப்போ பூண்டை கொண்டு வராங்க. உள்ளியை வந்து நடுவுக்க போட்டிருக்குன்னு என்னைக்கவோ உண்டா என்னென்னா என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொன்ன மாதிரி நடுவில் போட்டிருக்கிறோம். வதங்குது பாருங்க. ஓ வதங்கா எண்ணெய் இருக்கிறபடியா வதங்குது. வதங்கு கொண்டு வரட்டும். நாங்கள் கோவா வறுக்க போகிறோம். அதுக்கு இதை நான் செய்கிறோம். நீங்கள் இதை பாருங்க. இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட்டானதில் கடகடன்னு சமையல் நடக்குது. நெசியோட மினக்கடவே ஆக்கள் வேணும். வாய் குட்டி நிற்கிறேன். நிற்கிறேன்றபடியாக நாங்கள் மழை கலந்து செய்யணும் வந்து அவசரமாக நான் வாங்க செய்து நிற்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதற்காக அப்போ தியானண்டவர் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போயிட்டு அதில் தான் அவரை காட்ட முடியாமல் போனது. மர வீடியோவில் அவர் நிற்பார். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி வருகுது. கலர் மாறிட்டுது. போட்டதை விட கலர் மாறிக்கொண்டு வருது. இப்போ இந்த வெங்காயமும் வதங்குது. வெங்காயம் எல்லாம் ஒரு இதாக வந்து ஒரே நெருப்பில் எல்லாத்தையும் செய்தால் நல்லந்தானே. அடுத்து ஒவ்வொன்றா ஒன்றா போட்டு நிற்காமல் இப்படியே செஞ்ச வேண்டாம் சார். முந்தின உருளைக்கிழங்குக்கும் இப்போத்தைய உருளைக்கிழங்குக்கும் வித்தியாசம். இங்கே எங்களோட அம்மா உருளைக்கிழங்கு கறி வைப்பா, நல்ல டேஸ்டாக உருளைக்கிழங்கு அப்படி பிடிப்பாக இருக்கும். மாற்றது அது இப்போ ஒரு தண்ணி பிடிப்பான உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்குன்னு 2-3 வகையாக இருக்குது. கலர் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து தக்காளி பழத்தையும் போடுவோம். ஓகே, அடுத்தது வந்து தக்காளி பழம். இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து தக்காளி பழத்தையும் போடுவோம். தக்காளி பழம் துண்டு துண்டாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போடுவோம். தக்காளி பழம் போட்டால் அவியா வந்து சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, அது போட்டால் அவியும். தக்காளி பழம் வந்து ஒரு டப்பன் அவியக்கூடிய ஒரு இது. தக்காளி பழம் அவியாதண்டு இல்லை, இது புளி. ஓ, புளித்தன்மைக்காக அவியாதன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வதங்கி வந்துருக்குது. ஒருக்கா கலந்து விடுவேன். இப்போ கொஞ்சம் வதங்கினபடியாக இப்போ வந்து உப்பு போட போகிறோம். நான் உப்பெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து பாலா என்னண்டு அவிய விடுறீங்க. இப்போ வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போ இதுக்குள்ள போட்டு தூளையும் போட்டால் அவிய மூடி விடுவோம். நீங்கள் எப்படி தான் சமைக்கிறீங்க? இல்லை, நான் பொரிச்ச இடத்தும் காய்ச்சிருந்தேன். இல்லை, நாங்கள் என்னென்னு சொன்னால் உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் அந்த வதங்கி வர டைமில் சொட்டு தண்ணி விட்டு அவிய விட்டுட்டு பிறகு பார்க்குறோம். மாமி வந்து இப்படி செய்கிறாங்க. இது அப்படியே அவிஞ்சு வர கணக்காக இருக்கு. வத்தி வருமே.
புளி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். சில பேர் தக்காளி புளியோட சாப்பிட்றத விரும்புவாங்க. லைட்டாக கொஞ்சம் தான் போடணும். இப்போ தூள் கொஞ்சமாக வந்து தூள் போடுவோம். எங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு கணக்காக போட வேணும். புளி தான் வந்து கணக்கு கொஞ்சமாக விடணும். இந்த தக்காளி பழம் போட்டிருக்கிறோம் தானே, அப்போ புளியை வந்து நாங்கள் கொஞ்சமாக விடுவோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு மூடி விட்டால் சரி அவிகிறதுக்கு. உப்பு பார்த்துட்டு வைப்போமே, கணக்கு உப்பு. ஓகே, எல்லாமே கணக்காக இருக்குதா மாமி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மூடி அவிய விடுவோம். நாங்கள் கோவாவை பார்ப்போமே. ஓகே, இந்த அவிகிற டைமில் வந்து கோவா வர செய்ய போகிறாங்க, அதையும் ஒருக்கா பார்ப்போம். இப்போ வந்து அது மூடி அவிய விட்டுருக்குது உருளைக்கிழங்கு கறி. அந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாமி வறுக்க போகிறாங்க. சட்டி வந்து சூடாயிட்டுது. கொஞ்சம் தன்மை நிற்கிறதால அது வத்தி வருது. சட்டி வந்து சூடாகுது. கேஸ்ன்றதால ரெண்டுலையுமே போட்டு டப்பான்னு செய்திடலாம். எண்ணெயை விடுவோம். ஓகே, எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது. சட்டி சூடாயிட்டு. சட்டி நல்லா சூடாயிட்டுது. இதுக்கு வந்து நாங்கள் பெருஞ்சீரகமும் கடுகும் போடுறோம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கோவாக்கு கருவேப்பிலை தேவையில்லை, இருந்தாலும் வாசமாக இருக்கும் போட்டா போடும். வெங்காயம் வந்து நல்லா மிளகாய் எல்லாம் பதஞ்சி வந்துட்டு எல்லாம். நாங்கள் வந்து தேங்காய் பூ கோவாக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த தேங்காய் பூக்குள்ள இந்த வதக்கினதை எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு கோவா நல்லா வதங்கி கடைசி டைமில் தான் நாங்கள் இதை போடுவோம். மாமி இப்படித்தானா வறுக்கிறவங்க. இதுக்குள்ளேயும் போட்டு வறுக்கலாம். என்னோட கோவா நல்லா வதங்கவில்லை. நல்லா எண்ணெயில் வதங்கி வர்றதுக்காக தாளித்ததை எடுத்து போட்டு இப்போ வந்து கோவாவை போட போகிறாங்க. கோவாவும் போடுறோம். கோவாவில் தண்ணியும் இருக்குந்தாங்க. அப்போ அப்படியோ எண்ணெயில் செண்டாவிஞ்சி வரும். செண்டாவியும் ஒரு உப்பு மண்ணு நாங்கள் போட்ட மண்ணு உப்பு வந்து நடுவில் போட்டுக்கிட்டால் குறைஞ்சி. சரி, இது நல்லா வதங்கி வரட்டுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பார்ப்போம். ஓகே, இது இப்போ வதங்கி வரட்டுக்கும் நாங்கள் வந்து அவிய வச்ச உருளைக்கிழங்கு கறியை பார்ப்போம். எப்படி நல்ல வாசமாக இருக்குது. அத்தி இருக்குது. நத்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பத்த தானே வேணும். குழம்பா இதில் தானே. உருளைக்கிழங்கு வந்து இப்போ அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் கரையவா, கொஞ்சம் கரைய வேணுமாண்டா. இந்த அவிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை குறைச்சி விட்டுட்டு கேஸை விட்டால் சரியாக வரும். இன்னும் அப்புறம் வந்து வரும். ஓகேவா? அடுத்த கட்டம் நாங்கள் கோவா பார்த்துட்டு அதை பார்க்க கணக்காக வரும். உங்கள்டா மூடி விடுவோம் கொஞ்சத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வந்து வதங்கிட்டுது. வதங்கி வந்துருக்குது. கொஞ்சம் மதம் கட்டுங்களா? இப்போ கொஞ்சம் வெள்ளை தண்ணியாக இருக்குது. அதில் வந்து நாங்கள் இந்த தாளித்து வச்சோம். அந்த தேங்காய் பூவுக்கு கொஞ்சம் மஞ்சள் போடும். மஞ்சளும் போடலாம், கொஞ்சம் கட்டத்தூள். சில பேர் போடலாம். நாங்கள் வந்து உரைப்பு போடையில பச்சை மிளகாய் போட்டபடியா நெண்டிக்கு அப்போ மஞ்சள் போட்டிருக்கோம். உப்பும் போட்டெல்லாம் விரைஞ்சிட்டு தானே. இப்போ இந்த பதத்தில் வந்து இதெல்லாம் வதங்கி வந்துட்டு இந்த பதத்தில் இதை கொட்டுவோம். நாங்கள்
இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு. பார்க்கவே வடிவாக தான் இருக்குது. இந்த சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது. இந்த இதில் வந்து நான் இது இப்படி இருக்கத்தக்க நாங்கள் உருளைக்கிழங்கப்பா உருளைக்கிழங்கு கறியை பார்ப்போம் என்ன சுத்தம் உடச்சி போடாதீங்கோ. ரைட் ஐயோ பாடிட்டு நான் ஒரு வருத்தம் இந்த பாதத்தில் வந்து நாங்கள் புளிய விட பாருங்க உருளைக்கிழங்க புளி எல்லாம் அவிஞ்சிட்டு தண்டு நல்லாவே அவிஞ்சிட்டு இருக்குது உருளைக்கிழங்கு. இதில் வந்து நாங்கள் புளி கொஞ்சம் விடுவோம். ஏண்டா தக்காளி பழம் போட்டாலும் கொஞ்சம் புளி இப்போ பழப்புளி புளியும் சரியான தட்டுப்பாடு. அதோடையே நாங்கள் தக்காளி பழத்தோட பிடிப்போம்ட்டு பார்த்து நாங்கள் சரி வரையில் ரெண்டாலும் கொஞ்சம் புளி விட்டுருக்குறோம். சரியா? சரி இது வந்து நல்லா வத்தி எரிவத்த தேவையில்லை. அப்படியே நாங்கள் அடுப்பு சூட்லேயே விடுவோம். பேசணி பார்ப்போம்னா இப்போ உருளைக்கிழங்கு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மூடி வச்சு விடுவோம் அந்த சூட்லேயே தண்டது. அடுத்தது வந்து கோவாவை பார்ப்போம். சரி கோவான் ரெடி நல்லா மஞ்சள் கலர் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நாங்கள் ஒன்று சொன்னோமே இப்படி அப்போது சொதி வைக்க போகிறோம்னு சொல்லி ஒரு அப்போது நாங்கள் வந்து சொல்லையில் நான் சொன்னேன் சொன்னீங்களா? அப்போ வந்து அந்த வித்தியாசமான சொதியா அப்போ அதையும் வந்து இருக்கா பார்ப்போம். நாங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் அந்த சொதியை வைக்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு மாமி ஒரு வித்தியாசமாக ஒரு சொதியாம் அதை வந்து அடுப்பில் வைக்க தெரியல. அப்போ செய்து காட்ட போகிறாங்க. வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்குறேன். தேங்காய் பால் 2 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கு சொட்டு மிளகாத்தூள் போட்டிருக்குது. மற்றது வந்து தக்காளி பழம், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பாதி தேசிக்காய், இது ஒரு தேசிக்காய் பாதி காணும். மற்றது வந்து உப்புத்தூள் உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இதை இப்போ நாம் வந்து இந்த தேசிக்காயம் எடுத்து வச்சுட்டு இந்த உப்புத்தூளில் கொஞ்சம் போட போகிறோம். தேவையான அளவு உப்புத்தூள் உப்பை போட்டுட்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வாசமாக இருக்குது. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மசிக்கிற மாதிரி இதுன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த பாலில் சுவரும். சில இடிச்சும் போடலாம். ஆனால் சில அவ்வளோ சப்பி சாப்பிடலாம் அப்படியும் செய்யலாம். இப்போ கொஞ்சம் அந்த மிஸ் பண்ணினா புளித்தன்மை இந்த தக்காளி பழத்தில் உள்ள வெங்காயம் இந்த மிளகாய் உரைப்பு எல்லாம் கலந்துன்னு சொன்னால் பச்சை சொதி வந்து பச்சை சொதி சுட வைக்காமல் தாளிக்காமல் அவிய விடாமல் வைக்கிற பச்சை சொதி. நீங்களும் இப்படி பச்சை சொதி விருப்பமானவை இதை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குமென்னு சொல்லி. சோறோடையும் சாப்பிட்லாம், சும்மா டேஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நாங்கள் இந்த இதுக்கு பாலுக்கு போட போகிறோம். பாலுக்குள்ள போட்டு ரைட் இது வந்து நாங்கள் கலந்துட்டு இது விட போகிறோம். பேசி புளி விட போகிறோம். இது வந்து அளவா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு புளியல் அதை பார்த்து பாலும் நிறைய பால் விடணும்னு சொன்னாலும் நல்லா திக்கான பாலில் செஞ்சாலும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒரு வச்சு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புளியும் உப்பும் விடணும். வாங்க உப்பு கொஞ்சம் சொல்லிட வேணும், புளியும் சொல்லிட வேணும். அப்போ தான் இது சின்ன புளி என்றபடியாக முக்காவா உண்டும் விட வேண்டி வருது. அடுப்புல வைக்காத சபியா மாமி ஊதி பார்க்குறேன். அப்படி பாப்போம். இப்போ வச்சு அவரை பிடிக்கலாம். இப்படி மரக்கறிக்கண்டபடியா நான் இப்படி வளமையாக வச்சு சாப்பிட்றேன். நான் நல்ல ஒரு டேஸ்டாகவே இருக்குது. அந்த தேசி புளி தக்காளி பழம் எல்லாம் அந்த பச்சையாக போட்டதால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இப்போ என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் வேலை தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு காட்ட போகிறோம். வாங்க பார்ப்போம். இது வந்து இந்த தயிர் சில பேர் மரக்கறிக்கு சாப்பிட்றவங்க தானே. இப்போ தயிர் கிடைக்காத டைமும் இது திக்கான பாலில் செஞ்சுட்டு
சில வேளை அப்படி எடுத்து குடிச்சு பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். செஞ்சு அது பார்த்து நல்லாவே இருக்குமா. சாப்பாடு போட்டாச்சு. நான் இப்ப வந்து சாப்பிட போறேன். மாமி வச்ச கறி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து நான் வச்ச முட்டை குழம்பு. அடுத்தது வந்து மாமி வச்ச உருளைக்கிழங்கு குழம்பு பார்ப்போம். சூடா இருக்குது. அடுத்தது வந்து வடை. நல்ல உரைப்பா நல்லா இருக்குது. உரைப்பா தானே சாப்பிட வேணும். உரைப்பா நல்லா இருக்குது. மாமின கறி நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து மாமி செய்த ஸ்பெஷலான சொதி. அதை வந்து விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை அந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும். அதை தனியாக ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். சொதி வந்து விட்டது பார்ப்போம், சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் வந்து சொதி வந்து வந்துட்டுது. சொதி வந்து வந்துட்டுதுன்னு சொன்னா அந்த சுவை நல்லாவே இருக்குது. புளிப்பு தன்மை வந்து உரைப்புன்னு சொன்னா அந்த உரைப்பு இருந்தா தான் அது நல்லா இருக்கும். மரக்கறி இருந்தாலே அப்ப நல்லா உரைப்பும் புளி உப்பு காரம் இல்லாம இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். நல்லா சாப்பிட்றத கொஞ்சம் நீங்க இப்போ உரைப்பு போட்டா என்ன செய்யறோம்னு சொல்லலாம். நீங்க சமைக்கிறத கொஞ்சம் உரைப்பு தூளை உரைப்பு போடலாம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தூளெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடலாம். உண்மையாவே வந்து இன்றைக்கு சமைச்ச 2 கறியும் எல்லா கறியுமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து இந்த கறியெல்லாம் செய்து வீட்டை சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, நான் பசிக்குது சாப்பிட போறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.